नामसच्चिपुत्रमात्रस्वरूपं तस्याग्रजम् उरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्वष्टिगुरुं तं नतोऽस्मि उतैर्महद्भिर्यैमां पुरो विभो निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सोऽलङ्कृशिष्ट भगवान् वचांसि मे पुष्यते नगरे रङ्गयात्रे दिने दिने तमहं शिरसा वन्दे राजानां कुलशेखरम् कुम्भे पुनर्वसु जातं केरल सोलपट्टणे कौस्तुभां सन्दरानीसं कुलशेखरम् आश्रये वेदवेद्ये परापुंसे जाते दशरथात्मजे वेदप्राचेतसासीत् சாக்ஷாத் நாராயணாத்மனஜா அஞ்சனமாமலை பிறவியோன் தரித்தோன் வாழியே அணியரங்கர் மனைத்தூணை உடைந்து இந்தோன் வாழியே வஞ்சி நகரன் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசி தண்ணீர் புனர்பூசம் வந்தித்தான் வாழியே அஞ்சலையன கூட பாம்பில் இடங்கையில் இட்டான் வாழியே அனவர தமிராமகதை அருளுமவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றஞ்சும் செப்பினான் வாழியே சேரலர்கோன் செங்கமலத் திருவடிகள் வாழியே குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். முகுந்தமால ஸ்தோத்திரம் ஸ்லோகம் 42 43 இன்னைக்கு படிக்கலாம். சித்தம் நைவ நிவர்த்ததே க்ஷணமபி श्रीकृष्णपादाम्बुजान् निन्दन्तु प्रियबान्धव गुरुजना गृह्णन्तु मुञ्चन्तु वा दुर्वादं परिकोषयन्तु मनुजा वंशे कलङ्गोऽस्तु वा नादृक्प्रेमधरानुरागमधुना मत्तायमानं तु मे. ஒரு நொடியும் என் மனது ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளிலிருந்து அகலாது. ஆகையினால் என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னை இடித்துரைக்கட்டும். என்னுடைய மேலோர் தங்கள் விருப்பப்படி என்னை ஏற்கவோ மறுக்கவோ செய்யட்டும். ஊர் மக்கள் என்னை பற்றி அவதூறு பேசட்டும். என்னுடைய குடும்ப கௌரவம் கெடட்டும். என்னை போன்ற பித்தனுக்கு கடவுள் பிரேமை என்ற ஊற்று பெருக்கை உணரக் கிடைத்த பெரிய கௌரவம் இது. இந்த கௌரவம் என்னுடைய பகவான் மீது பற்று கொள்கின்ற இனிமை உணர்ச்சிகளை எழசி முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை ஏற்கனவே நம்ம முகுந்தமால ஸ்தோத்திரத்துல பார்த்தோம். மீண்டும் இங்க குலசேகர ஆழ்வார் பக்தர்களா ஆயிட்டோம்னா நமக்கு இந்த சமுதாயம் என்ன செய்யும் அப்படின்றத சொல்லுது. அந்த சமுதாயத்தோட எதிர்நீச்சல் போடணும். பௌதிக உலகமே பௌதிகவாதிகளால் ஆனது. பௌதிக உலகத்துல யாரெல்லாம் கிருஷ்ணர் பக்தர் இல்லையோ அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ சில மனிதர்கள் கிருஷ்ண பக்தரா மாறும்போது அவமானம் எதிர்ப்புகள் இதெல்லாம் நடக்கும். இப்ப ஆரம்ப கட்டத்துல இருக்கிற பக்தர்களுக்கும் சரி, பக்தியில கொஞ்சம் முன்னேறிய பக்தர்களுக்கும் சரி, இது ரொம்ப உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இவரு குலசேகர ஆழ்வார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு மன்னன். ஒரு நாட்டு மன்னன் என்ன பண்ணாலும் மக்கள் பேசாம தான் இருப்பாங்க. ஆனாலும் அவருக்கு இது தெரிஞ்சிருக்கு. இப்ப நாட்டு மன்னனுக்கு இப்ப நாட்டு மன்னன் ஒரு பக்தர்னா எல்லாம் கூட கூட்டம் இருக்கு பாருங்க, பின்பற்றும் கூட்டம், அது ஜால்ரா போடும். இப்ப நாட்டு மன்னன் ஒரு நாஸ்திகன்னு வச்சுக்கோங்களேன். சாமி கும்பிடுறவங்க கூட அந்த கட்சியில இருந்தான்னா அவன் நாஸ்திகன் மாதிரி வேஷம் போடுவான். இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அரசியல்ல. இங்க குலசேகர ஆழ்வார் ஒரு சொட்டிக்க போட்டு எல்லாரும் பக்தர்கள் ஆகுங்க, என்ன யாரும் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் இதை உணர்ந்துதான் எழுதுறார். ஒரு பக்தனுக்கு என்னென்னலாம் நடக்கும். திலக்கம் போட்டோமா, கோவிந்தா கோவிந்தா, இந்த கமெண்ட் எல்லாருமே பாட்டி அனுபவிச்சிருப்பீங்க. திலகம் போட்டுட்டு நம்ம வெளியில போகும்போது நிறைய, நான் சின்ன வயசுல இருந்தே திலகம் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நிறைய என்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க. முக்கியமா நான் வடநாட்டுல, அதுவும் குஜராத்ல ரொம்ப இப்ப உலகத்திலே ஃபேஷனபிள் பிளேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா பாரிஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா ஃபேஷன்ஸும் பாரிஸ்ல இருந்து தான் ஆரம்பமாகுது.
அது போல இப்போ அமெரிக்காவா இருக்கலாம். பொதுவா பாரிஸை தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துலயே நாங்க இருந்துட்டு வந்தோம். அப்புறம் இங்க நம்ம இந்தியால வந்து ரொம்ப ஃபேஷன், ரொம்ப புலன் சுகத்திற்கு பின்னாடி போற மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, யாருன்னா குஜராத்தி இருந்தா மன்னிச்சிருங்க. அவங்களுக்கு பணம், ஃபேஷன், என்ஜாய்மெண்ட் இது ரொம்ப அதிகமா இருக்கும். நான் திருமணமாகி முதல்ல போன இடம் வந்து குஜராத் தான். அப்போ எனக்கு வந்து என்னுடைய மைத்துனர், கணவரினுடைய சகோதரர், மற்றவர்கள்லாம் கூட ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. நீங்க அங்க போறீங்க, பொதுவான வார்னிங். அவங்கெல்லாம் பக்தர்கள் கிடையாது அப்ப. ஆனாலும் சொன்னாங்க, அங்க வந்து புலனின்பத்துக்கான மக்கள் அதிகமா இருப்பாங்க, ஃபேஷன் தான் இருப்பாங்க, ரொம்ப ஃபேஷனா இருப்பாங்க. எல்லாம் குஜராத்தி மக்களுக்கு மொத்தமே வந்து வெளிநாட்டுக்கு போகணும், அப்படி ஃபேஷனா இருக்கணும்னு. ஆனா அந்த மாதிரி ஒரு தேசத்துல தான். ஆனா அவர்கள்லாம் குஜராத்திகள்லாம் இயற்கையாவே கிருஷ்ண பக்தர்கள். ஆனா கொஞ்சம் ஆம், கலப்படமான பக்தர்கள். அவங்க வந்து பக்தியும் பண்ணுவாங்க, ஒரு விதமான பக்தியும் பண்ணுவாங்க. அதே சமயத்துல அவங்க வந்து ரொம்ப புலன் இன்பத்துக்கு இரவு 12 மணிக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ஜாயிங் ஸ்பிரிட் அதிகமா இருக்கும். அது மாதிரி அஹ், நாடு முழுக்கவே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அந்த கலர் கலர் கலரா துணி போடுவாங்க. அந்த மாதிரி புலனின்பம் வேட்கை அதிகம் நீங்க பாத்தீங்கன்னா. அப்படிப்பட்ட தேசத்துல வாழும்போது பகவானுடைய கருணையினால எங்களுக்கு வந்து பக்தி கிடைச்சது. அப்ப அங்க நீங்க திலக் போட்டுன்னு போனீங்கன்னா அந்த மக்கள்லாம் வந்து நிறைய அப்போ இஸ்கான் பிரபல்யம் ஆகாத சூழ்நிலை. அப்போ மக்கள்லாம் நினைச்சீங்கன்னா சவுத் இந்தியன்னா அவங்க திலக் போட்டுக்குவாங்க போல் இருக்கு அப்படின்னு ஒரு என்னை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும், இது வந்து பிராண்டா தெரியும், இவங்க சவுத் இந்தியன் அப்படின்னு. அப்ப அவங்க வந்து என்ன பார்த்த உடனே சொல்லுவாங்க, நீங்க என்ன மദ്രാസിயா அப்படின்வாங்க. ஆமா. அப்போ உங்க ஊர்ல இப்படிதான் வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிப்பாங்க. ஒரு மாதிரி இதுவா கிண்டலா சிரிப்பாங்க. ஆனால் இது ஏன், இதை எப்படி கடக்க முடிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது பக்தர்களுடைய சங்கம் தான். கோயிலுக்கு போனப்ப கோயில்ல பக்தர்களை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையா இருந்தது. ஏன்னா பார்க்கறவங்க எல்லாரும் திலக் போட்டிருந்தாங்க, எல்லாரும் கட்டி மாலை. நான் விரும்பி போட்டேன், யாரும் என்னை கட்டாயமே படுத்தல. பக்தர்கள்னா நம்ம புதுசா ஒரு ஒரு பக்தர்களை கல்டிவேட் பண்றோம்னா அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி திலக் போட வேண்டிய வரும். இந்த ஃபேஷனெல்லாம் நிறைய இளம் வயசுக்காரங்களை நம்ம பக்தர் ஆக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டி வரும். என்னை யாருமே கன்வின்ஸ் பண்ணல, ஏன்னா அவ்வளோ ஆசையா இருந்தது. அப்படி திலக்கு போட்டு கண்டி மாலை போட்டா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த கட்டத்தை ஒரு பக்தன் கடந்துதான் ஆகணும். ஏன்னா நம்முடைய அடையாளம் இது. இந்த அடையாளம் நாம வந்து கிருஷ்ண பக்தரா ஆகுறோம். கிருஷ்ண பக்தரா ஆகும்போது திலக் போடுறது பெருமை, நமக்கு சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ணனுடைய திருவடி எப்பொழுதும் என் நெற்றியில் இருக்கிறது. கிருஷ்ணருடைய திருவடி என் நெற்றியில் இருக்கிறது. இதனுடைய மகத்துவம் தெரிந்தவர்கள் இதை விடமாட்டாங்க, விரும்பி எடுத்து போட்டுக்குவாங்க. ஆனால் இது தெரியாத லூசுங்க நம்மை லூசுகன்னு நினைச்சு, நம்மை பைத்தியங்கள் என்று நினைத்துக் கொள்ளும். பித்தனே யானும் ஓர் பித்தன், அது அப்படின்னு பாடுவார் ஆழ்வார். பித்தர்களுக்கு இப்ப பைத்தியகார ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு கம்பி இருக்கும், ஒரு கூண்டுல பைத்தியங்களை போட்டிருக்கோங்க. நல்லா இருக்கிறவங்க அவங்கள போய் பார்த்தாங்கன்னா அந்த கூண்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பைத்தியங்கள் நினைக்கும் நீங்க எல்லாம் பைத்தியம் போல் இருக்கு, அதான் நீங்க எல்லாம் கூண்டுல இருக்கீங்களான்னு அதுகள் கேட்கும். உண்மையில கூண்டுல இருக்கிறது பௌதிகவாதிகள் தான். நாமெல்லாம் விடுதலைக்கு தயாராகிட்டோம். பகவான் நம்மளெல்லாம் இப்படி வட்டம் போட்டு வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் என் பக்தர்கள். என் பக்தர்கள் கண்டி மாலை போட்டிருப்பாங்க, திலக்கம் வச்சிருப்பாங்க. எப்படி தெரு நாய்க்கும் வீட்டு நாய்க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வீட்டு நாய் போய் எஜமானனோட கட்டிலே படுத்துக்கும் இல்லையா, அது நல்ல சுத்தமா குளிப்பாட்டி அதுக்கு நல்ல வெளிநாட்டு பொருள் எல்லாம் கொடுத்து அது நல்ல செல்லமா கார்ல ஊர்வலம் போகுது இல்லையா. அப்ப தெருநாய் பாருங்க, தெருநாய் என்ன சாப்பிடும்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அது வந்து யாருடைய கட்டுப்பாட்டிலும் கிடையாது. அது இஷ்டத்துக்கு ஓடும், இஷ்டத்துக்கு ஆடும், அடிபட்டு சாவும். ஆனா வீட்டு நாய் அப்படி கிடையாது. வீட்டு நாய்க்கு கழுத்துல ஒரு பட்டை இருக்கும், அது எஜமானனுடைய பாதுகாப்புலயே இருக்கக்கூடியது. நம்மெல்லாம் வீட்டு நாய். ஒரு பக்தர் வியாச பூஜை ஆஃபரிங் இருந்தது, அதுல அவர் எழுதினார், அந்த குருவுக்கு எழுதினார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஃபரிங். குருதேவா, என்னை வந்து தெருநாயா ஆக்கிடாதீங்க, என்னை கைவிட்டீங்கன்னா நான் தெருநாயா ஆயிடுவேன். என்னை வந்து உங்களுடைய செல்ல நாயா வச்சுக்கோங்க. ப்ளீஸ் கீப் மீ ஆஸ் யுவர் பெட் டாக், டோன்ட் லீவ் மீ ஆஸ் எ ஸ்ட்ரீட் டாக் அப்படின்னு அழகா எழுதியிருந்தார். உண்மையாதான் நாம வந்து
குரு பரம்பரைக்கும் குருநாதருக்கும் கிருஷ்ணருக்கும் செல்ல பிராணிகளாக மாறணும். அப்படி செல்ல பிராணியா மாறும்போது நம்ம கழுத்துல பட்டை போடுவாங்க. அது நமக்கு பெருமை இல்லையா? தெரு நாய்ங்களோட கம்பேர் பண்ணும்போது செல்ல நாய்ங்களுக்கு வந்து பெருமை இல்லையா? பாரு, நான் எவ்வளோ புசு புசுன்னு இருக்கிறேன், எவ்வளோ நல்லா சாப்பிட்றேன், எவ்வளோ பாதுகாப்பா இருக்கிறேன். நாமெல்லாம் அப்படிப்பட்டவர்கள். அதனால இந்த உறவினர்களோ மற்றவர்களோ நம்மை கேலி கிண்டல் பண்ணும்போது, இதுங்க ஏதோ ஒரு லூசு கூட்டம், ஏதோ ஒரு பஜனை கூட்டம், இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும். முக்கியமா வந்து நம்ம வந்து வெளி மக்களோட தொடர்புல இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை வரும். ஆனா நம்முடைய பொருளாதார காரணத்துக்காக சில, முக்கியமாக ஆண்கள், பெண்களுக்கு பிரச்சனை இல்லை, வீட்டுல நம்ம சமையல் செஞ்சுட்டு அப்படியே ஜாலியா இருந்துட்டு போயிடலாம். ஆனால் ஆண்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும். முக்கியமா அந்த பார்ட்டியில போய் சாப்பிடணும் அப்படின்னும் போது நாம வந்து, நாங்கள் பக்தர்கள், நாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், ஒரு ஜூஸை குடிக்கணும், இல்லை ஒரு சாலட் எடுத்து வச்சுன்னு வேஷம் காட்டணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதுவும் ஏகாதசி நாட்கள்ல நல்லாவே தெரியும். ஏகாதசியில நம்ம எதையுமே எங்கேயுமே சாப்பிட மாட்டோம். அப்போ என்னுடைய கணவருக்கு எப்படி கமெண்ட்ஸ் வந்ததுன்னா, அவர் ரொம்ப கஞ்ச பிசினாரியாம், அதனால தண்ணி கூட குடிக்காம மிச்சம் பண்றார் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தது. பக்தர்களுக்கு தான் செலவுகளே அதிகம் என்பது அபக்தர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க பாதரே பண்ணல. ஏன்னா நமக்கு உயர்ந்த சுவை கிடைக்கிறது. சொன்ன மாதிரி நாம வந்து செல்ல பிராணி, பெட் டாக், நாம வந்து வீட்டு நாய். அதனால அந்த சுகம் நமக்கு இருந்ததுனால நாம அஹ், ஒரு நிமிஷம், அந்த அந்த இன்பம் ஒரு பக்தனை மேலும் ஊக்குவிக்கிறது. அததான் இங்க வந்து குலசேகர ஆழ்வார் உணர்ந்து பாடுறார். என்னுடைய மனம் பகவானுடைய தாமரை திருவடிகள்ல இருந்து விலகாது. அதனால என் உற்றார் உறவினர் ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், என்னுடைய மேலோர் தங்கள் விருப்பப்படி என்னை ஏற்கவோ மறுக்கவோ செய்யட்டும். மேலோர்னு சொல்லிட்டார். ஒரு ராஜா தனக்கு மேலோர்னு யார சொல்லுவாருன்னு தெரியாது. ஆனால் நம்முடைய நிலையிலிருந்து இவர் பாடுறார். இப்போ ஒருத்தர் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுங்க, அங்க மேல் அதிகாரிகளை மேலோர்னு சொல்லலாம். ராஜாக்கு மேல யாரும் இல்லை. இங்க குலசேகர ஆழ்வார் நம்முடைய நிலையை எடுத்துக்கொண்டு பாடுறார். அதை புரிஞ்சுக்கங்க. சோ அப்ப மேலோர், நம்முடைய அலுவலகத்துல மேலோர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்க ஒரு கம்பெனி முதலாளி, இல்ல அந்த இதுல பிரின்சிபலோ, ஒரு அத்தாரிட்டியோ, ஹெட் மாஸ்டரோ, யார் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டோ நம்மள வந்து ஒதுக்கலாம். ஒரு முறை மாயாப்பூர்ல இருந்து ஒரு பக்த குடும்பம் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு கிருஷ்ணா நகர் போனாங்க, இன்னொரு பெரிய நகரம். அங்க போனப்ப அந்த மாதாஜி திலக் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் கிறிஸ்டியனான்னு தெரியல, முஸ்லிமான்னு தெரியல, அவங்கள ஓட ஓட விரட்டி அவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கவே இல்லை. அதனால அவங்க வந்து அது கிடைக்காதனால அப்புறம் கல்கத்தாக்கு அப்ளை பண்ணி கல்கத்தால வாங்கினாங்க. பல இடங்கள்ல திலக் போடுறதுனால நமக்கு மரியாதை கிடைக்கும். பல இடங்கள்ல இந்த மாதிரி விரட்டுதலும் நடக்குது. நிறைய இடங்கள்ல நம்ம பக்தர்கள்ன்றதுனால தாக்குதலும் நடத்தும் நடக்கின்றது. பல இடங்கள்ல மரியாதையும் கிடைக்கிறது. இது பகவானுடைய சித்தமா நம்ம வச்சுக்கணும். இது வந்து இதை பத்தி பயப்படக்கூடாது. பக்தர்கள் வந்து பயப்படக்கூடாதுன்றதுக்கு தான் இதை எழுதியிருக்கிறார். ஒரு முறை ஆம், ஒரு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனியை வந்து ஒரு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையை ஒரு இஸ்லாமியன் வாங்கிட்டார். அதுக்கு முன்னாடி இருந்தவர் இந்து, அப்புறம் அதை வாங்கினவர் வந்து இஸ்லாமியர். அவர் என்ன பண்ணாரு, ஒரு சட்டம் வச்சார் அந்த கம்பெனில. அதுல நிறைய பிராமணர்கள் இருந்தாங்க, முக்கியமா ஐயங்கார்கள் மாதிரி இந்த வைஷ்ணவர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் திலகம் போட்டுன்னு போனாங்க. அப்போ அவன் என்ன சட்டம் வச்சான்னா, இந்த வேலைக்கு வரும்போது நீங்க இதெல்லாம் போட்டக்கூடாது, அதெல்லாம் போடாம தான் வரணும், எந்த ஒரு மதக்குறியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் வச்சான். எல்லாருமே அதை திலகம் போடுறதை நிறுத்திட்டாங்க. இப்போ திலகம் போடாம தான் வந்தாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் போட்டு தான் வந்தார். நீ என்னன்னா பண்ணு, என்ன பண்றியோ பண்ணு, நான் திலகம் போடாம இருக்க மாட்டேன்னு போட்டுன்னு வந்தார். அப்புறமா சில நாட்கள் கழிச்சு எல்லாரும் கேட்டாங்க, இவன் மட்டும் போடுறானே அப்படின்ட்டு. அப்ப அதுக்கு அந்த முதலாளி சொன்னா, நான் சட்டம் ஏத்துனேன், நீங்க எல்லாரும் ஒத்திக்கிட்டு போடாம வந்தீங்க, இவர் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தார், அவருக்கு மட்டும் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டோம். அவருக்கு மட்டும் இந்த திலகம் போடுவதற்கு அனுமதி அளிக்கப்படும் அப்படின்ட்டு. அப்ப இந்த உலகம் முக்கியமாக நம்ம அஹ், உலகத்துல வந்து இப்போ வேலைக்கு போற பக்தர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால சில பேர் போடவே மாட்டாங்க. ஆனால் நாம எப்படி இதை எதிர்கொள்ளணும்னா, நாங்க இப்படிதான் அப்படின்னு காட்டிடணும் முதல்ல. நீங்க முதல்ல அவங்களுக்கு பயந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பயப்படணும்.
இது எங்க ஸ்டைல், நாங்க இப்படிதான் இருப்போம். அவன் தலையை எப்படி வச்சுக்கிறான், முடி எப்படி வச்சுக்கிறான், மீசைய இது தாடி மீசை எப்படி இப்படி வச்சுக்கிறான், அதெல்லாம் அனுமதிக்கிறாங்கல்ல. பெண்கள் கூட எப்படி எப்படியோ துணி மாட்டிக்கிறாங்க, அதெல்லாம் அனுமதிக்கிறான் இல்லையா? ஃபேஷன்ன்ற பேர்ல என்னென்னவோ பண்றாங்க. அதெல்லாம் அனுமதிக்கும் போது நாம ஏன் திலக்கமும் கட்டி மாலையும் போட்டு ஒழுங்கா போகக்கூடாது? அதனால இந்த தைரியத்தை பக்தர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். சமுதாயம் என்ன என்ன நினைக்கும், என்ன பக்தன்னு நினைக்கட்டும், என்ன வீட்டு நாயின்னு நினைக்கட்டும். நான் தெரு நாய் கிடையாது, நான் வீட்டு நாய். நான் பாதுகாப்போட இருக்கக்கூடிய வீட்டு நாய் அப்படின்னு நினைக்கட்டும். நினைக்கலன்னா பரவாயில்ல, அவங்க நம்மை தப்ப தூத்தட்டும் போற்றட்டும், எது அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. இது முதல் படி. இந்த பயமின்மை கிருஷ்ணர் மேல நம்ம எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை காட்டும். யாரெல்லாம் இதுக்கெல்லாம் பயப்படுறீங்களோ அப்ப நமக்கு கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால எங்க போனாலும் திலகம் கண்டிப்பா போட்டாகணும், கண்டி மாலை கண்டிப்பா போட்டாகணும். யாருக்கெல்லாம் இப்ப மற்றவர்களை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க, அந்த வேலைக்கு போற இடத்துல பேண்ட் ஷர்ட் போடணும் அப்படின்னா ஓகே. ஆனா கண்டி மாலை திலக்க கழட்டக்கூடாது, சின்னதா ஷிக்காவை எடுக்க கூடாது. இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படின்றத முதல்ல நம்ம காட்டிட்டா நல்லா இருக்கும். நிறைய பக்தர்கள் திலக் கட்டி மாலை ஷிக்கா வச்சுட்டு போறாங்க, வேலைக்கு போகக்கூடிய பக்தர்கள். ஆனா நிறைய பக்தர்கள் அதெல்லாம் செய்யறது இல்லைன்னா அவங்களுக்கு பயம், வேலை போயிடுமோ, இதாயிடுமோ அதாயிடுமோன்னு. அந்த பயத்தை நம்ம தாண்டி ஆகணும். இதுல ஒரு குறிப்பு என்னன்னா, அந்த யார் நம்முடைய அலுவலகத்திலேயோ இல்ல உற்றார் உறவினர்களாவோ இருக்கிறாங்களோ அவங்க இதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்கிறார். நாம இப்படித்தான் இருக்கிறோம்னா அவங்க மூளையை திருப்பி விடுவார். இதுலயும் நம்ம நம்பிக்கை வைக்கணும். நாம் எவ்வளவு தூரம் அவரை நம்புகிறோம் என்ற சோதனை நமக்கு தினமும் இருக்கு. எவ்வளவு தூரம் கிருஷ்ணரை நம்புகிறோம் என்ற சோதனை இருக்கிறதுனால அதுல நம்ம தேர்ச்சி பெற வேண்டும். அதனால அதுல பக்தர்களுக்கு முதல் விண்ணப்பம், ஆரம்பகட்ட பக்தர்கள் திலக் போடுறதுக்கு வெக்கப்படக்கூடாது, கண்டி மாலை போடுறதுக்கு தைரியம் வேண்டும். இவர் சொல்றார், எனக்கு யாருன்னா என்ன பித்தன்னு சொல்லட்டும், பைத்தியக்காரன்னு சொல்லட்டும், லூசுன்னு சொல்லட்டும், எனக்கு அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு பக்தன்ற கௌரவம் கிடைச்சிருக்கு, கிருஷ்ணருடைய அன்புன்ற ஆனந்தம் கிடைச்சிருக்கு. இந்த கௌரவம், நான் பக்தன்ற கௌரவம் என்னுடைய பகவான் மீது பற்று கொள்கின்ற இனிமை உணர்ச்சிகளை எழச் செய்கிறது. நீ யாரு அப்படின்னா, நான் கிருஷ்ண பக்தன். நீ யாரு? நான் பிரபுபாதனுடைய தாசன். நீ யாரு? நான் கௌடிய சம்பிரதாயம். நான் இந்த திலக்கம் போட்டோன்னே ஒரு முறை வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்துக்கு போறோம், நானும் என்னுடைய கணவரும். அங்க அந்த அக்ரஹாரம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போனப்ப ஒரு மாமி கேக்குறாங்க, நீங்க யாரு அப்படின்னா, நீங்க யாருன்னா நீங்க மதுவாளா, நீங்க யாரு அப்படின்னு. நான் உடனே நாங்க கௌடி வைஷ்ணவர் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய அர்த்தம் நீங்க மதுவா சம்பிரதாயமா, இல்ல நீங்க எந்த சம்பிரதாயம், திலக் போட்டிருக்கீங்களே, நீங்க எந்த வகையான வைஷ்ணவர்கள்ன்ற கேள்விக்கு நான் கௌடிய வைஷ்ணவர், நாங்கெல்லாம் கௌடிய வைஷ்ணவர் அப்படின்னு சொன்னேன். சோ அது நம்மை கிருஷ்ணருடைய தாசர்களாக அடையாளம் காட்டக்கூடிய விஷயங்களை நாம் விரும்பி செய்ய வேண்டும். நாம் விரும்பி செய்யும் போது அப்ப கிருஷ்ண பக்தனை கைவிட முடியுமா கிருஷ்ணரால? போலியாவாது. சில நேரங்கள்ல திலக் போட்டுக்கிறாங்க, கண்டி மாலை போட்டுக்கிறாங்க, தவறுகளை நிறைய செய்யறாங்க அப்படின்ட்டு நாம பேசுறோம். ஆனா போலியாகவாது நாம் கிருஷ்ண பக்தர்களாக இருக்க இருக்க நிஜமாகவே ஒரு நாள் பக்தர்களாக மாறிவிடுவோம். இப்ப நாம பக்தர்கள்னு ஒரு அதிகாரமா சொல்ல முடியாது. ஏன்னா பக்தி என்பது மிகப்பெரிய விஷயம். ஆனாலும் ஆனாலும் நாம் பக்தர்களா ஆகிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சியை கிருஷ்ணர் பாராட்டுவார், இந்த விருப்பத்தை கிருஷ்ணர் அங்கீகரிப்பார். ஓ பரவாயில்ல, இந்த பக்தர்கள் ஏதோ இந்த அளவுலயாவது இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உம் விருப்பப்படுவார். ஆகையினால இந்த அடையாளங்கள், பக்தர்ன்ற அடையாளத்தை நம்ம விரும்பி செய்ய வேண்டும். இங்க குலசேகர ஆழ்வார் யாருக்காகவும் பயப்படல, எதுக்காகவும் பயப்படல. யாருக்காகவும் நாம் எதற்காகவும் பயப்படவும் கூடாது. என நம்மை ரட்சிப்பவர், உண்மையாக ரட்சிப்பவர் கிருஷ்ணர். அப்போ ஒரு கேள்வி எழலாம், அப்ப கிருஷ்ண பக்தர்களை பல நேரங்கள்ல கிருஷ்ணர் காப்பாற்றுவதில்லை அப்படின்ற ஒரு ஆதங்கம். எப்பெல்லாம் கிருஷ்ண பக்தர்கள் கொல்லப்படுகிறார்களோ,
கிருஷ்ண பக்தர்களுக்கு துன்பங்கள் நேர்கிறதோ, இப்போ அகில உலகத்துல நிறைய இடங்கள்ல கிருஷ்ண பக்தர்களை சாகடிச்சிருக்காங்க. நான் பலமுறை நம்ம வகுப்புல சொல்லியிருக்கேன். ஒரு ஹலாதினி அப்படின்னு ஒரு மாதாஜி பிரபுபாதருடைய சிஷ்யை, அவங்க வந்து கொல்லப்பட்டார்கள், சுட்டு கொல்லப்பட்டார்கள். ஏன்னா கிருஷ்ண பக்தரா இருந்ததுனால. இந்த கதையை கண்டிப்பா புது பக்தர்களுக்காக திரும்பவும் சொல்றேன். பல பல வருடங்களுக்கு முன்னாடி பிரபுபாதரனுடைய நேரடி சிஷ்யை அவங்க. ஒரு நல்ல திறமை வாய்ந்த நல்ல பக்தர் அவங்க. ஆங்கிலம் தெரிந்த பக்தர்கள் வந்து லீகசி ஆஃப் லவ்ன்ட்டு ஒரு புத்தகம் இருக்கு அவங்கள பத்தின. அந்த புத்தகம் படிச்சு அவங்க வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கலாம். அந்த அம்மா வந்து வாழ்க்கை முழுக்க, அவங்க இறந்தப்போ ஒரு 45 வயசு, 40 45 வயசு தான் இருந்திருக்கும். அவங்க ஒரு 18 வயசுல இருந்து பக்தராக ஆனாங்க. ஆனாங்க பிரபுபாதருடைய மிஷன்ல ரொம்ப நல்லா சேவை பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களுடைய ஜோனல் டெம்பிள் பிரசிடென்ட்ஸ் எல்லாம், அந்த லீடர்ஸ் அவங்கள எங்கெல்லாம் அனுப்புறாங்களோ அங்கெல்லாம் அவங்க போவாங்க. அமெரிக்காவில் பிரச்சாரம் செய்து சேவையில், கோயிலில் முழு நேர பக்தரா சேவையில் இருந்த அவங்கள வந்து ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் வந்து அனுப்புனாங்க. அப்போ அந்த ஆப்பிரிக்கா நாட்டுக்கு அவங்க அந்த அம்மா போனப்போ பக்தர்களோட சேர்ந்து நகர் சங்கீர்த்தன், கோயில் சேவைன்ட்டு எல்லா சேவையிலையும் இருந்திருக்காங்க. அப்போ டெம்பிள் டீம் இருக்கும் இல்லையா, அந்த டீம்ல அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த நாட்டினுடைய மன்னன் ஒரு கொடும்பாவி. சாதாரண மக்களை, தவறே செய்யாத மக்களை எல்லாம் சுட்டு கொல்ல ஆரம்பிச்சான் தேவையில்லாம. அப்போ இஸ்கான் ஒரு கடிதம் எழுதுது அவங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி செய்றீங்க அப்படின்ட்டு. நீங்க ஒரு நாட்டு மன்னர்னா மக்களை, பிரஜைகளை காப்பாற்றுறது உங்கள் கடமை. நீங்க இதை ஏன் செய்றீங்கன்னு. ஆஹ் பக்தர்களுக்கு சில விஷயம் புரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து ஒரு தரங்கெட்டவனுக்கு நம்ம புத்திமதி சொல்லும்போது அது நமக்கே ஆபத்தாயிடும். இவங்க இந்த லெட்டர் எழுதியே இருக்கக்கூடாது, ஆனா எழுதிட்டாங்க விதிவசம். அதை கேட்டவொடனே அவன் வந்து, ஓ இப்படி இருக்கீங்களா நீங்க, அவன் வரேன், நான் உங்களையும் சுட்டுக் கொல்றேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத விதமாக அவனுடைய அகங்காரம் நிறைய மேலோங்கி இருக்கு. அவன் முழு அசுரன். முழு அசுரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. அவங்களுக்கு இதெல்லாம் புரிய கூட புரியாது. அவன் ஒரு முழு அசுரன். ஒரு ஜீப்ல வந்து ம், இது சிப்பாய்கள் துப்பாக்கிகளோட வந்தான். துப்பாக்கிகளோட வந்த உடனே இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. சில பக்தர்கள், முக்கியமான பக்தர்கள்லாம் ஓட முடியாது. அதுல மாதாஜியும் ஒருத்தர். அப்போ அதுல சில பெண்கள் சில ஆண்கள், ஏறுங்க ஜீப்ல அப்படின்னு ஏத்திட்டாங்க. ஏத்திட்டு தண்டனை கொடுக்க போறோம்னு சொல்லி ஒரு ஆற்றங்கரைக்கு கொண்டாந்துட்டு, பெண்கள் 3 பேர் இருந்தாங்க, ஆண்கள் 4 5 பேர் இருந்தாங்க, முக்கியமானவர்கள். அவங்க அந்த பெண்களை சொல்லியிருக்கான் அவன் ஏதோ கருணையினால, நீங்கெல்லாம் ஓடி போயிடுங்க, பெண்களை எனக்கு சாவடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கெல்லாம் ஓடி போறதுன்னா ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த பெண்கள், மீதி 2 3 பெண்கள் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஹலாதினி மாதாஜி மட்டும், என் கண் எதிர்க்க பக்தர்கள் சாவறத நான் பார்க்க மாட்டேன், செத்தா நான் தான் முதல்ல சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கை நீட்டின்னு வந்தாங்களாம். அப்ப அந்த சாகடிக்கப்பட்ட பக்தர்கள்ல முதல்ல செத்தது ஹலாதினி மாதாஜி தான். அதனால அப்போ பக்தர்களுக்கெல்லாம், இப்போ ஆரம்ப கட்ட பக்தர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். இந்த மாதாஜி வாழ்க்கை முழுக்க பக்தி செஞ்சாங்க, இப்ப அந்த அம்மாவை வந்து சுட்டு கொன்னுட்டாங்க, இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து நின்னு காப்பாத்திருக்கலாம்ல, ஏன் காப்பாத்தல அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். நமக்கு இப்ப ஒரு வீட்டுல ஒருத்தர் முக்கியமான ஒரு செத்து போயிட்டாருன்னா கூட, நான் வேண்டனே, என் என்னுடைய மகனை காப்பாற்றவில்லையே அப்படின்னு உடனே பக்தர்கள் சொல்லுவாங்க. நான் இதுக்காக வேண்டனேன், கிருஷ்ணர் காப்பாத்தல, இந்த நோய்க்காக நான் கிருஷ்ணரை வேண்டுறேன், இந்த நோய் குணமே ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் பக்தர்கள் பேசுறதே நான் கேள்விப்பட்டிருக்கேன். பக்தர்களுக்கு ஒரு தெளிவான அஹ், விடை கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த உடல் எடுத்தால் இந்த உடல் ஒரு நாளைக்கு அழியத்தான் போகிறது. பிறப்புன்னு இருந்தா இறப்பு கண்டிப்பா இருக்கு. இப்ப இந்த அம்மா இந்த வயசுல சுட்டு கொல்லப்படணும்னு விதி ஏற்கனவே எழுதப்பட்டது. இங்க கிருஷ்ணர் அந்த விதியை மாத்தி எழுதியிருக்கலாம். அவங்க பக்தரா இருந்துட்டாங்க, பக்தரா மாறினாங்க, விதியை மாத்தி எழுதலாம். ஆனால் கிருஷ்ணர் அவர்களை காப்பாற்றினார். அந்த அம்மாவை கிருஷ்ணர் காப்பாத்தினார். எப்படி காப்பாத்தினார்? அவங்க சாகிற நேரத்துல கிருஷ்ண பக்தர்களுக்காக செத்தாங்க. கிருஷ்ணருக்காக சாவறாங்கன்றதை விட கிருஷ்ண பக்தர்களுக்காக, ஆஹ், கிருஷ்ண பக்தர்களுக்காக அந்த அம்மா வந்து முன்னாடி நின்னாங்க. அப்ப அவங்களுடைய கிருஷ்ண உணர்வு, நான் சாவ போறேன்னு பயப்படல, தப்பிச்சு ஓடி இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இல்ல, சாவக்கல. அவங்க தப்பிக்கல, அந்த அம்மா முன்னாடி நின்னாங்க.
நான் வந்து பக்தர்கள் இப்ப சாகிறதுக்கு முன்னாடி நான் சாகணும், பக்தர்கள் என் கண் எதிர்க்க சுட்டு கொல்லப்படக்கூடாதுன்னு நின்னாங்க பாருங்க. கிருஷ்ண உணர்வை கிருஷ்ணர் காப்பாத்தினார். நாம கிருஷ்ணர் எதை காப்பாற்றுவார்னா நம்முடைய கிருஷ்ண உணர்வை கண்டிப்பா காப்பாற்றுவார். அதனால என்னுடைய கண்ணு என்னுடைய உடலை காப்பாற்றவில்லையே, என்னுடைய வீட்டை காப்பாற்றவில்லையே, என்னுடைய நாயை காப்பாற்றவில்லையே, கிருஷ்ணர் எனக்கு வந்து சேவை செய்யவில்லையேன்னு பக்தர்கள் சொல்றது வந்து அபத்தம். கிருஷ்ணர் நம்மை காப்பாற்றுவார், நம்முடைய கிருஷ்ண உணர்வை காப்பாற்றுவார், காப்பாத்தினார். அந்த அம்மா 60 வயசு 70 வயசு 80 வயசு 90 வயசு 100 வயசுல செத்து போயிருந்தா ஒரு கேள்வி செத்து போச்சு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா 40 வயசுல இளமையா அந்த அம்மா வந்து கிருஷ்ண உணர்வோட செத்தாங்கன்னு இப்ப நம்ம எல்லாம் அவங்கள உதாரணமா பேசுறோம். அந்த அம்மாக்கு எவ்வளோ ஆழமான பக்தி இருந்தது. அந்த பக்தியை கிருஷ்ணர் காப்பாற்றினார். ஆகையினால பக்தர்கள் இறக்கும் போதோ, பக்தர்களுக்கு துன்பம் வரும்போதோ கிருஷ்ணர் காப்பாத்தலையேன்னு சொல்லக்கூடாது. கிருஷ்ணர் காப்பாத்துறார். அவங்க எவ்வளவு அந்த சூழ்நிலையிலயும் பக்தர்களா இருக்கிறாங்க அப்படின்றத இப்ப அவங்க இந்த மாதிரி தூக்கி போட்டு நான் மட்டும் தப்பிச்சுக்கிறேன் தப்பிச்சு ஓடினாங்கல்ல, அதே கூட்டத்துல இருந்து தப்பிச்சு ஓடின பக்தர்களும் இருந்தாங்க. பக்தர்களை காப்பாற்றாமல் எதிர் சூழ்நிலையை எதிர்கொள்ளாமல் ஓடினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இங்க அவங்களுடைய பக்தி அங்க வெளிப்பட்டது. அது நமக்கெல்லாம் தெரியுது பாருங்க. அப்ப அவங்க வந்து கிருஷ்ண பக்தரா இருக்கிறாங்க. அவங்க தூய கிருஷ்ண பக்தர் மரணத்தை கண்டு அஞ்சவில்லை. கண்டிப்பா மரணம் சம்பவிக்கும்னு ஒரு சூழ்நிலை நம்ம வந்தா நம்ம அஞ்சுவோமா அஞ்ச மாட்டோமா? அந்த டெஸ்ட்ல அந்த அம்மா பாஸ் பண்ணிச்சு. அதை தான் கிருஷ்ணர் காப்பாற்றினார். அதை காப்பாற்றுவார். அதை காப்பாற்றுவார். அதனால பக்தர்கள் வந்து திலக் போடுறோம், கண்டி மாலை போடுறோம், பக்தரா மாறிட்டோம், நம்ம சவுத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு பயம் வந்துடும் பக்தர்களுக்கு. இதுதான் பெரிய பயம். சோத்துக்கு இல்ல, அந்தஸ்துக்கு. நல்ல அந்தஸ்தா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு பக்தர்கள் பயப்படுறாங்க. பயப்படக்கூடாது. காட்டுல வாழற யானையே காப்பாத்துறார். விஷமான பாம்பு கூட அப்படி பகவான் படி அளக்கிறார். நமக்கு படி அளக்க மாட்டாரா? நமக்கு தகுதிக்கேற்ற வாழ்க்கையை கண்டிப்பாக பகவான் கொடுப்பார். அதனால் நாம் எப்பொழுதும் பக்தர்களாக இருப்போம். குலசேகர ஆழ்வார் தைரியமா பேசுறார். எனக்கு சொந்த பந்தம் அதெல்லாம் விட்டு போச்சுன்னா போட்டோம், அதெல்லாம் எதா பண்ணுதுன்னா பண்ணட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, நான் பக்தனாக இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 43. कृष्णो रक्षतु नो जगत्त्रय गुरु कृष्णानमत्वं सदा कृष्णेनाखिल शत्रवो विनिहता कृष्णाय तस्मै नमः कृष्णात्येव समुत्थितं जगतिथं कृष्णस्य दासोऽस्म्यहम् कृष्णे तिष्ठति विश्वमेतदखिलम् ஹே கிருஷ்ண ரக்ஷஸ்வ மாம். இது ஒரு அழகான கவிதை. குலசேகர ஆழ்வார் எவ்வளவு பெரிய கவிஞர்ன்றது இதுல தெரியுது. நம்முடைய திறமைகள்லாம் கிருஷ்ண உணர்வுல நம்ம பயன்படுத்திக்கலாம். குலசேகர ஆழ்வார் மிகப்பெரிய கவிஞர். 8 முறை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றார். இது நம்மளுக்கு ரொம்ப பிரியமானது. ஏன்னா நாமெல்லாம் கிருஷ்ணரை அடையணும்னு பாக்குறோம். நாராயணரை அடையறதை விட கிருஷ்ணரை அடையணும்னு பாக்குறோம். அதனால நமக்கு இந்த இந்த ஸ்லோகம் ரொம்ப அஹ், மனப்பாடம் பண்ணி பாடலாம். இதுல கிருஷ்ணா உலகத்தையும் ரட்சிக்கிறவர். அந்த திரய திரய அப்படின்னா மூணுன்னு அர்த்தம். ரக்ஷது ஜெகத்ரய. ரக்ஷ அப்படின்னா காப்பாத்துறது. அந்த உலகத்தையும் காப்பாத்துறது யாரு? கிருஷ்ணர். உலகங்களின் திவ்ய நாயகன் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மை ரட்சிக்கட்டும். தொடர்ந்து கிருஷ்ணருக்கு தலை வணங்குங்கள். தொடர்ந்து வினிஹதா கிருஷ்ணஸ்ய தஸ்மை. எப்போதும் கிருஷ்ணருக்கு தொடர்ந்து தலை வணங்குங்கள். அத பாத சேவனம். கிருஷ்ணர் நம்முடைய விரோதிகளை அழித்தவர். நம்முடைய விரோதிகள்னா அரக்கன் அந்த மாதிரி இல்ல. நம்முடைய விரோதிகள் நம்மளுக்குள்ள இருக்கிறாங்க. காம குரோத லோப மோக மத ஆச்சரியங்கள், நம்முடைய புலன்கள், இதெல்லாம் நம்முடைய மனமே நமக்கு எதிரிதான். அதெல்லாம் அழிச்சிருவார் கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு வந்தனங்கள். கிருஷ்ணரிடம் இருந்தே இந்த உலகம் தோன்றி இருக்கிறது. நான் கிருஷ்ணரின் தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு 8 இலக்கண வேற்றுமைகள் இந்த இந்த கவிதையில வருது. 8 இலக்கண வேற்றுமைகள். இது வந்து வியாக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல இலக்கணத்தை வியாக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இலக்கணத்தோட பாட்டு பாடுறதெல்லாம் வந்து
சைத்தன்ய மகாபிரபு நிறைய செஞ்சாராம். ஏன்னா அவர் வந்து முதல்ல ஒரு சமஸ்கிருத பண்டிதன், நிமாய் பண்டித்தன் தான் சொல்லுவாங்க. சைத்தன்ய மகாபிரபுனுடைய இளமை காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கர்வீனா சொல்லுவாங்க சுத்தி இருக்கிறவங்கலாம். ஸ்ரீவாஸ் டாக்கூர்லாம் வந்து அவரை கண்டு பயந்து ஓடுவார். ஏன்னா இது புடிச்சு ஏதாவது போட்டு அறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இளம் பண்டிதரா இருந்தார். இளம் பண்டிதரா இருந்து, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய குரு கிட்ட இருந்து தீட்சை பெற்றப்ப எனக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் வெறும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மட்டும் ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாறினதெல்லாம் இருக்கு. அந்த அவர் வந்து பாடம் நடத்துவார் இல்லையா, அப்ப அந்த கிராமத்து பள்ளியில சத்துஸ் சத்துஸ் பாடினா கிராமத்து பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல வந்து சமஸ்கிருதம் நடத்தும் போது இலக்கணம் நல்லா நடத்தினாராம். பாடமா அனுப்பிச்சாங்களாம். அந்த மாதிரி இலக்கணம் வந்து நல்லா தெரிஞ்சா கிருஷ்ணரையே வந்து அழகாக பாட முடியும் அப்படின்றத இங்க கருத்தா வந்து சொல்றார் கோபி பாலனதான பிரபு. இதுக்கு இது பொருளுரை எழுதினது கோபி பாலனதான பிரபு. அவர் ஒரு பெரிய இலக்கண சமஸ்கிருத ஞானி. பிரபுபாதருடைய சிஷ்யர் அவர். அவர் இப்ப நம்மள இல்ல. அவர் வந்து சமஸ்கிருத கல்லூரி ஆரம்பிச்சார் கோவர்தனத்துல. அவரை மாதிரி வந்து இந்தியர்கள் கூட சமஸ்கிருதத்தை படிக்கலையாம். அவர் வெளிநாட்டவர். ஆனா அவர் வந்து சமஸ்கிருதத்துக்காகவும் பக்திக்காகவும் தன்னையே கொடுத்தவர். இப்ப அவர் தான் வந்து இத வந்து இதனுடைய இலக்கண நுணுக்கங்களை அறிந்து அதை சொல்றார். அப்போ பகவானே குலசேகர ஆழ்வார் சொல்றாரு, கிருஷ்ணரை உலகங்களுக்கும் நாயகனாகவும் எதிரிகளை அழித்தவராகவும் பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்து காப்பவராகவும் வியாக்கியானம் செய்கிறார். பரமபுருஷர் தன்னுடைய முகவர்களை குரு, ரட்சகர், சிருஷ்டிகர்த்தா, பரிபாலனம் செய்பவர் என்ற வகையில் தியானம் செய்த போதிலும் பகவான் கிருஷ்ணரே தன்னுடைய சார்பாக செயல்படுபவர்களில் பின்னணியாக இறுதியில் இருப்பவர். உண்மையான குருமார்கள் தீட்சை அளித்தும் உபதேசம் செய்து முழுமுதற் கடவுளான ஆதி குருவின் செய்தியை மனப்பூர்வமாக வழங்குகிறார். இப்போ உண்மையா நமக்கு செய்திகள்லாம் எங்கிருந்து வருது? குருமார்களுக்கு நம்ம எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த செய்திகள் வந்து அல்டிமேட் குரு யாரு? கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணர்கிட்ட தான் எல்லாமே வருது. கிருஷ்ணர் தான் முதல் குரு. அப்ப சைத்திய குருவாக நம்முடைய இதயத்தில் இருந்து கொண்டு வழிகாட்டுவது அவர். நமக்கு சைத்திய குருவை விட குரு பரம்பரை குருமார்கள் தான் நமக்கு நிறைய உதவி புரியுறாங்க. அப்போ அந்த அந்த செய்தி கிருஷ்ணருடைய தத்துவம் வந்து குரு குருமார்கள் குரு பரம்பரையில கிருஷ்ணர் சொன்னதை தான் சொல்றாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. சில விஷயங்கள் காலம், இடம், நேரம், காலம் கேத்த மாறலாம். இடம் பொருள் ஏவல்னு சொல்றோம்ல. சில விஷயங்களை பிரபுபாதர் கூட மாத்தினார். ஆனால் அடிப்படை விஷயங்கள் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அச்சித்திய பேதாபேத தத்துவம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள் எல்லாம் மாத்துறது கிடையாது. அது அப்படியே தான் உள்ளது உள்ளவாறே. அது மாதிரி உள்ளது உள்ளவாறே விஷயங்களை நமக்கு குரு பரம்பரையில கொடுத்தப்ப அதனுடைய விஷயம் நம்ம என்னன்னா, நம்ம வந்து கடைசியில போய் சேர்ற இடம் கிருஷ்ணர் தான். கடைசியில வந்து நம்ம வந்து கிருஷ்ணரிடம் குரு பரம்பரையினுடைய கருணையை கொண்டு கிருஷ்ணருக்கு சேவை செய்ய போகிறோம். அப்ப அதனால கிருஷ்ணா என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கிருஷ்ணரை வந்து சில நேரங்கள்ல வந்து நம்ம நிறைய லெக்சர்ஸ்ல கேட்போம். கிருஷ்ணா எனக்கு இதை பண்ணு, கிருஷ்ணா எனக்கு அதை பண்ணுன்னு சொல்லக்கூடாது. ஆர்டர் சப்ளையர் கிடையாது கிருஷ்ணர். இங்கு காப்பாற்றுங்கள் அப்படின்னு ஒரு பக்தன் பாடுறானா, குலசேகர ஆழ்வார் காப்பாற்றுங்கள்னு பாடுறாருன்னா அவருடைய கஜானாவை காப்பாத்துங்க, இந்த உடலை காப்பாற்றுங்கள் அது கிடையாது. இங்க காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்றது அன்பு மிகுதி. இங்க காப்பாற்றுங்கள்னு சொல்றது வந்து தன்னுடைய கிருஷ்ண பக்தியை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள்னு கேட்கவும் தேவையில்லை. பக்தர்கள் வந்து கிருஷ்ணரை போய் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு செய்ய தேவையே இல்லை, அவரே செய்வார். ஒரு தாயை வந்து குழந்தை எனக்கு பால் கொடு அப்படின்னு சொல்லாது. தாய்க்கு தெரியும் இது பசிச்சா அழுவோம், அப்ப நம்ம கொடுப்போம். அதுக்கு முன்னாடியே கூட அவளுக்கு தெரியும் இந்த நேரம் இதை கொடுக்கணும், இந்த நேரம் இதை செய்யணும்ன்றது தாய்க்கு வந்து தெரியும். அது போல கிருஷ்ணருக்கு தெரியும். ஆனாலும் அன்பு மிகுதி, அன்பு மிகுதி. அந்த அன்பு மிகுதியில நாம வந்து மற்ற கலப்படமான பக்தர்கள் மாதிரி யசம் தேஹி தனம் தேஹி அதெல்லாம் நம்ம கேட்கறது இல்ல. இதை கொடு அதை கொடு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஏற்கனவே அவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அதனால பகவானே ரக்ஷஸ்மா மாம் அப்படின்னா என்னுடைய பக்தியை காப்பாற்றுங்கள்.
பக்திக்கு தான் பக்தர்கள் வந்து பயப்படுறாங்க. பக்தியான சூழ்நிலையை விட்டு நாம் விலகி விடுவோமோ, நமக்கு சத் சங்கம் விலகி விடுவோமோ அப்படின்ற ஒரு பயம்தான். நிறைய பக்தர்கள், மாயாப்பூர்ல இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாம் என்ன பயம்னா, மாயாப்பூர்ல இல்லாம வேற எங்கன்னா போய் செத்துருவோமா அப்படின்ற பயம். இங்கேயே உயிரை விடணும். அதனால சில பக்தர்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் மாயப்புறம் விட்டு நான் போக மாட்டேன்னு விரதம் எடுக்கக்கூடிய பக்தர்களை நான் பார்த்திருக்கேன். சில பேர்லாம் வருவாங்க, ஐயோ இங்க ஹாஸ்பிட்டல் இல்லையா, ஐயோ இது பண்ணுமே அது பண்ணுமே, நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டல் ஒன்றும் நம்மளை காப்பாற்ற போறது இல்ல, அது ஒரு கருவிதான். அதுவே நம்முடைய ரட்சகன் கிடையாது. நம்முடைய ரட்சகன் கிருஷ்ணன். எப்படியா இருந்தாலும் இத்தம் சரீரம் பரிணாம பேசலும், இந்த சரீரம் எடுத்தும் ஒரு நாள் கீழே தான் விழப்போகுது. இதை புரிந்து கொண்டு நாம் காப்பாற்றுங்கள்னு கேட்கறது கிருஷ்ண பக்தியை தான். பகவானே என்னை காப்பாற்றுங்கள்னு கேட்கறது என்னுடைய கிருஷ்ண பக்தியை தான். இல்லைன்னா இப்ப நாம் வந்து கிருஷ்ண பக்தியை பகவான் காப்பாத்தலன்னா அடுத்த ஜென்மத்துல நாம எதுவானா மாறலாம். அப்படித்தானே வரலாறுகள் காட்டுது. இந்த பிறவியில் இந்த பிறவியில் இந்திரதேவன், அடுத்த பிறவியில் பன்றி, இந்த பிறவியில் இந்திரன், அடுத்த பிறவியில் மலைப்பாம்பு நகுசான்னு ஒருத்தன், இந்த பிறவியில் ஒரு அப்சரை கன்னிகை, அடுத்த பிறவியில பூதம். இதெல்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம் இல்லையா? நிறைய வரலாறுகள், ஆன்மீக வரலாறுகள் நிறைய இருக்கு. நீங்க ஏகாதசி மகாத்மியா படிச்சீங்கன்னா தெரியும். அதுல ஒரு அப்சர கன்னிகை இருந்தாள். அவ ஏதாவது அபராதம் பண்ணா, அதனால பூதமா மாறிட்டா. அப்புறம் ஏகாதசி இருந்து மீண்டும் அப்சராக மாறினாள். அப்படிலாம் நம்ம நிறைய கேட்கிறோம். அப்ப பிறவிகள், இந்த பிறவியில மிக உயர்ந்த பிறவியா இருந்தாலும் அடுத்த பிறவியில என்ன வேணா ஆகலாம். பிரபுபாதர் எழுதுவார் அவருடைய புத்தகங்கள்ல, இந்த பிறவி இந்திய பிரதம மந்திரி, அடுத்த பிறவி ஏதோ ஒரு நாட்டுல நாய், ரெண்டு நாயில ஒரு நாயா பிறந்தாராம், ஒரு ஒரு தவறுகள் நிறைய செஞ்ச ஒருத்தர். அந்த மாதிரி நாம் மிக உயர்ந்த பிறவியில இருக்கலாம். ஆனால் நாம் செய்யும் தவறுகளால் மிக தாழ்ந்த இடத்துக்கு கூட போயிடலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கு. பௌதிக உலகம் அப்படிப்பட்டது. பௌதிக உலகம் அப்படிப்பட்டது. ஒருவனை முக்குணங்களால் ஆட்டி வைத்து கண்ட வேலை செய்ய வச்சு அவனை கீழே தரணும், அடி பலார்னு கொடுக்கும். பௌதிக உலகம் பலார் பலார்னு அடிக்கும், மாயை. அதான் பகவான் அன்பா சொல்லி பார்த்துட்டார், இங்கே இரு நான் நல்லா வச்சுக்கிறேன். அப்ப சரி போ, நான் என் வேலைக்காரிகிட்ட கொடுத்துட்றேன் உன்னை. வேலைக்காரிகிட்ட இருக்கும்போது தான் தெரியும் தாய் தந்தைன்னா என்ன அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணருடைய அன்பை மீறி வந்த ஜீவராசிகளுக்கு இந்த பௌதிக உலகம் படைக்கப்பட்டது. அந்த பௌதிக உலகத்தில் மாயை ஒவ்வொருவரையும் ஆட்டி வைக்கிறது. அதை மீறி கிருஷ்ணரை சரணடைய வேண்டும். அதனால அந்த பிரார்த்தனை வந்து ரக்ஷஸ்வமாம் என்ற பிரார்த்தனை நம்முடைய பக்தியை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்றதுதான். அதுக்காக ஆபத்துகள் ஏற்படும் போது பகவானை பிரார்த்தனை செய்யாதீங்கன்னு சொல்லல, பிரார்த்தனை செய்யணும். கண்டிப்பாக ஆபத்து நேரங்களிலும் அனைத்து நேரங்களிலும் கிருஷ்ணரை சரணடைந்த நிலையில தான் நம்ம இருக்கணும். நாம் எப்பொழுதும் அவரை சரணடைந்த நிலையில இருக்கணும். இங்க வந்து கோபி பாலனுதான பிரபு வந்து ஒரு அழகான ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார் பாகவதத்துல இருந்து. பரமபுருஷரின் புனித நாமத்தை உச்சரித்து ஒருவர் கடவுள் பிரேமை என்ற நிலையை அடைகிறார். அதன் பின் பக்தன் தான் கடவுளின் நிரந்தர ஊழியன் என்ற உறுதியில் நிலைத்து நிற்கிறார். பிறகு படிப்படியாக அவருக்கு முழுமுதற் கடவுளின் ஒரு குறிப்பிட்ட நாமம் ரூபத்திடம் பிரிப்பு ஏற்படுகிறது. அவருடைய இதயம் பிரேமை பரவசத்தில் உருக உருக அவர் உறக்க சிரித்தோ அழுதோ கூச்சலிட்டோ செய்கிறார். சில சமயம் அவர் ஒரு பித்தனை போல் ஆடிப்பாடுகிறார். ஏனென்றால் அவர் பொது ஜனங்களை பற்றி பொருட்படுத்துவதில்லை. சோ அப்போ பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி பக்தியில் முன்னேறக்கூடிய பக்தன் வந்து கிருஷ்ண பிரேமையை அடைகிறான். இப்ப நமக்கு வந்து பகவானுடைய நாமங்களை இங்க கொடுக்கிறார். நாமங்களை கொடுத்து கிருஷ்ணரே கிருஷ்ணரே என்னை என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர் வந்து வேண்டார். பக்தர் வேண்டுதல் வந்து பொருளுக்காகவோ புகழுக்காகவோ மற்ற பௌதீக விஷயங்களுக்காகவோ கிடையாது. கிருஷ்ண பக்தியை பெறுவதற்காக கிருஷ்ண நாமத்தை சொல்லும்போது நமக்கு வந்து கிருஷ்ண பிரேமை கிடைக்கும். அதுதான் இந்த உலகத்துல மிக மிக உயர்ந்த விஷயம். அந்த விஷயத்தை நாம் பெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை முடிக்கிறேன். நம் பக்தர்களுக்கு இந்த 2 ஸ்லோகங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். கூடுதல் கருத்துக்கள் இருந்தாலும் தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி.
ரொம்ப 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 முகுந்த மாலையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. குலசேகர ஆழ்வாரோடது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு நம்ம அவரோடத படிச்சு 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 கொஞ்சம் இது பண்ணணும் இல்லையா? அது வரமாட்டேங்கிறது. இது வர மாட்டேங்குது மாதாஜி. அந்த பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வரமாட்டேங்கிறது. எல்லாம் அவர்தான் அப்படிங்கிறது. வரும். தின்னும் வெத்தலை ஏதோ சொல்லுவார், அந்த ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். இன்னும் வெத்தலையும் எல்லாம் உம் எல்லாம் எல்லாமே கிருஷ்ணர் அப்படிங்கிறது என்ன ஒரு உணர்வு வரலை மாதாஜி. இந்த நாமம் இடைவிடாம நாமம் சொல்ல 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 இன்றல்ல நாளை என்னைக்கோ வரணும். வரும். உம் அதான். ஞாபகம் இருக்கு எப்பவும். அனன்யா சிந்தைந்தோமான நினைவு இருக்கு. ஆனா அது ஒரு ஃபுல்லும் அப்படி ஒரு இது உணர்ச்சி வருஷம் வரமாட்டேங்குது. வரும் வரும் மாதாஜி. வரும். ஹரே கிருஷ்ணா. வரும் வரை அதான் காத்து. இந்த சங்கம் வேணும். இந்த சங்கம் இருந்தாதான் முடியும். இல்ல சேவைகளையும் சரி நாம ஜபத்தையும் நாம் இடைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டு உம் எந்த சேவையும் எனக்கு கிடைக்காதா? ஏன்னா நான் எங்கேயோ இருக்க கோவில் ஒரு சேவை. சேவைதான் மாதாஜி. நாம ஜெபம் சேவை. இப்போ ஆஹ் வானப்பிரஸ்த இப்போ பக்தர்களுக்கு சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப உம் என்னுடைய தந்தையும் உங்க வயசு தானே, அதனால அவர் வந்து உம் ஓடி ஓடி சேவை செய்தவர். இப்ப சேவை இல்லைன்னு அழறாரு. ஆனால் ஒரு உம் வயதுக்கு அப்புறம் நாம ஜெபம் தான் முழு சேவையா இருக்கணும். ஓஹோ. உம் நம்ம செய்யற சேவை ஒரு பிரச்சாரம் செய்யறோம், புத்தக விநியோகம் செய்யறோம், கோயிலை பெருக்குறோம், சுத்தம் பண்றோம், சமையல் செய்யறோம். உம் என்னென்ன சேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கோங்க. உம் அத்தனை சேவை செய்யறதுக்கு என்ன காரணம்? இடைவிடாமல் கிருஷ்ணரை நினைக்கணும். அதுக்குதான் சேவையில ஆ- ஈடுபடுத்துறாங்க. வயசு இருக்கிற ஆமா வரைக்கும் சேவை செய்யணும். ஆமா. உம் வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஜெபமே சேவையாக இருக்கட்டும். உம் இது நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். நிறைய பக்தர்கள் உம் முடிஞ்சிருச்சு. நான் நிறைய பக்தர்களை பார்த்திருக்கேன். எல்லாமே முடிச்சிட்டு பொறுப்புகள்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு மன்னனா உம் இருக்கட்டும், இல்ல ஒரு கோயில் நிர்வாகியாக இருக்கட்டும், ஒரு வீட்டு தலைவனாக இருக்கட்டும். அவங்க எல்லாம் பொறுப்பு. அதுக்கப்புறம் வந்து இந்த பணம் சம்பாதிக்கிறது, குழந்தை குட்டியை பார்க்கறது, இதை பண்றது, அதை பண்றதெல்லாம் நிறுத்தணும். நிறுத்தி உம் நாம ஜெபம் மட்டும்தான். உம் உடலின் அத்தியாவசியமான தேவைகள் ரொம்ப எலாபரேட்டா இருக்கக்கூடாது. ஒரு உம் சுருக்கமாக இருந்து கொண்டு ஆரோக்கியமாக இருந்து கொண்டு நாம ஜெபம் உம் மட்டும்தான். அதுதான் வந்து இப்ப உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டார். தனிமை இருக்கிறது. உங்களுக்கு என்ன, ஆமா அவ்வளவு சமைச்சீங்கன்னா போதும். அதை நெய்வேத்தியம் பண்ணி ஆமா. சாப்பிட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணாதான் அதுதான் சாப்பிடணும்ட்டு ஒரு இது வச்சுட்டு இருக்கோம் அறுபத்தி வச்சுக்கோங்களேன். நாலு 64 மாலைகள். உங்க உங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு மாமி இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆமா. தெலுங்கு மாமி. அவங்க குமாரி குமாரி. குமாரி. ம். சொல்றீங்க பாத்தீங்களா? ஆமா. அவங்க வந்து ஒண்ணும் ஆ- யாரும் பேசவே மாட்டாங்க. ஆமா ஆமா எந்த ஒரு விஷயங்களிலும் தலையிட மாட்டாங்க. ஆமா அவங்க இப்ப இப்ப நான்லாம் இவங்களை கூப்பிடுவேன், அவங்கள கூப்பிடுவேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், ஆமா வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப என்னுடைய ஆமா. கூட இது இளமை இருக்கிற வரைக்கும் முதுமை ம், வந்து ம். பல விஷயங்களை நம்ம வெட்ட வேண்டி வரும். வேண்டணும். ம், சடங்குகள் இப்ப கூப்பிடுறாங்க. இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி மாயப்பூர்ல. ம், ம், வகுப்பு இருக்கு. எனக்கு வகுப்பு தான் முக்கியம். பர்த்டே பார்ட்டி. ம், சரி, அதுல ஒரு மகாராஜரும் வராரு. என்ன ம். பண்றது? ஆனா வகுப்பு இருக்கிறது. இந்த மாதிரி நம்மை வந்து முழுக்க முழுக்க அஹ், கிருஷ்ண. இதுலயே ஈடுபட்டுக்கணும். ஆமா. ம், அது ஒண்ணும் ம், பிரச்சாரம் ஓகே. பிரச்சாரம் ம். நிறுத்தணும். நிறுத்தி ஜெபம் தான். கடைசி சரி. ஜெபம் தான். ஏன்னா ஜெபம் தான் பண்ண முடியும். அதனால ம், ம், சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்றாங்க சேவா ஃபர்ஸ்ட் சமாதி லேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ம், சமாதி லேட்டர், ஏன்னா அதுக்குரிய காலகட்டத்தை நீங்க நிர்ணயம் பண்ணிக்கணும். ம், அந்த காலகட்டத்தை நான் வந்து 50 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் சமாதியே இருப்பேன், இல்ல 60ல இருந்து 70 வரைக்கும், இல்ல 70ல இருந்து 75 வரைக்கும், எத்தனை எந்த வயதில் நான் வெறுமனே நாமம் தான் எனக்கு அப்படின்னு ஒரு நிலை ம், எல்லாருமே வரணும். இப்ப ம். குழந்தைகள் இருக்கலாம் சில பேருக்கு. நீங்க வயசாயிட்டீங்க. இப்ப குழந்தைகள் ஆமா இருக்கலாம், எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆஹ் ஆமா. போய் என்னுடைய சிக்ஷா குருக்கு சொன்னேன், நான் வானப்பிரஸ்தா வாங்கிட்டேன், நான் மாயாப்பூர்ல செட்டில் ஆயிட்டேன். அம்மா, உன்னுடைய ம், குழந்தை திருமணமாகி செட்டில் ஆகுற வரைக்கும் நீ ம். வானப்பிரஸ்தான் பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சரி. ஆமா. நீ வந்து உன் குழந்தை வந்து செட்டில் ஆகணும், திருமணமாகி ஒரு வேலையை பெற்று அவன் செட்டில் ஆகணும், அப்பதான் நீ வானப்பிரஸ்தா பேச்சு பேசணும். அது அது ஒரு கடமை இருக்கு இல்லையா? அது ம். கடமை. அந்த கடமையை நீ செய்யணும். ஆமா கண்டிப்பா ஆமா. அந்த கரெக்ட். நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு ம். முழு கிருஷ்ண உணர்வில் மிக தீவிரமாக இறங்க வேண்டும். எவ்வளவு முடியுதோ. அதனாலதான் சின்ன வயசுலயே பழக்கப்படுத்தணும். ஆமா. கவனத்தோடு ஜெபிக்கிறதுக்கு. இல்லைன்னா பெருசானோம்னா நமக்கு கவனம் வராது. வராது வராது. ஏன்? வயதான காலத்துல இன்னும் மூளை திரும்பிடும். பல ம். விதமான பட்டி, நாங்க முன்னால அந்த சின்ன கிராமத்துலதான் நான் இருந்தேன். பல அப்பதான் ஒரு வயது சங்க பல சங்கத்துல வந்து பகவத்கீதை சொல்லி கொடுப்பாங்க.
அந்த அப்ப படிச்சதுனால இப்ப தாராளமா அதை நம்மளால பழக்கம் சொல்ல முடியுதா கூட, பார்த்தா நல்லா வருது இல்லையா? அது அந்த சின்ன வயசுல படிச்சது. அதுதான் நான் சொல்றேன். இப்ப வந்து நான் இப்ப ஆமா. கொஞ்சம் கொஞ்சமாவது நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கும்போது ஜெபம் ஜெபம் ம். ஜெபம். உங்களுக்கு சொல்யூஷன் சரிம்மா. ஜெபம் தான் மாதாஜி. கொஞ்சம் கிளாஸ் கேளுங்க சரிம்மா. பரவாயில்ல. உற்சாகம் ஓகேம்மா. அதற்கு. ஆனால் நாள் முழுக்க மாலையிலேயே இருங்க. நாள் ஆட்டுமா. முழுக்க பண்ணுங்க. அவ்வளவுதான். ம். ஹரே எங்க கிருஷ்ணா. வீட்டுக்காரர் கூட சொல்லுவார், அந்த அந்த பையில இருந்து கையை எட, எப்ப பாரு அந்த பையிலேயே கை வச்சுட்டு இருக்கேன் பார். அதை வச்சுட்டு இருந்தாதான் நம்மளுக்கு அந்த மத்த இடத்துல இருந்து இந்த அந்த எண்ணங்கள் வெளியில போகாதுங்கிறதுக்காக நான் மாலையிலேயே கைய வச்சுட்டு எங்க போனா கூட அதை கொண்டு வரதுக்காக நான் அப்படி பண்ணுவேன் முன்னால. இப்போ ஓரளவு எந்த தொந்தரவும் இல்லை, நம்ம பாட்டு இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் உங்க கேக்குறேன், நம்மளுக்கு அந்த உணர்ச்சி பாவமா வரலையே வரும் வரும் அப்படி. வரும். அது அவ்வளவு ம். சுலபமான விஷயம் கிடையாது. வரும். தொடர்ந்து முயற்சிக்கணும். தொடர்ந்து. சரிம்மா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? மூதுமாலை ஸ்தோத்திரத்திலயோ இல்ல தனிப்பட்ட வேற பக்தி சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்ல நான் வகுப்பு முடிச்சேன். பக்தர்களுக்கு மிக்க நன்றி. நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்று மாலை வந்து ஒரு இந்தி வகுப்பு இருக்கிறது. இந்தி தெரிஞ்ச பக்தர்கள்லாம் சேர்ந்து கொள்ளலாம். வாஞ்ச கல்பதருபச கிருபா சிந்து பேவச்ச பதிதானாம் பாவனேபியோ பாவனைக்கு வைஷ்ணவிக்கு நம்ம நன்றி மாதா.